வைஷ்ணவ ஆச்சாரியர்களை பிற மதத்தை சார்ந்த பலர் வாதத்திற்கு அழைத்தனர். அப்போது திருவரங்கநாதன் சுவாமி தேசிகனை ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளுமாறு ஓலை அனுப்புகிறான். ஸ்ரீரங்கத்திலிருந்து சென்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமியிடம் எதை சொல்லணும்? தேசிகனை ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளுமாறு முதலிகள் மூலமாக ஓலை அனுப்புகிறார். முதலிகள் மூலமாக ஓலை அனுப்புகிறார்னு சொல்லிட்டு அந்த ஓலையை யாராவது எடுத்துட்டு வர்றதை மட்டும் சொல்லுமா. சுவாமி அழைத்து வருமாறு ஸ்ரீரங்கநாதன் ஓலை அனுப்பியுள்ளார். இது விஸ்வசேனரின் கட்டளை. நாதனே, ஸ்ரீரங்கநாதன் அடியனை ஸ்ரீரங்கத்துக்கு வரும்படி ஓலை அனுப்பியுள்ளார். அங்கே நடக்கும் வாதத்தில் அடியன் பங்கு கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். என்னது, ஸ்ரீரங்கநாதன் ஓலையா? ஆமாம் வரதா, அங்கே நடக்கும் வாதத்தில் அடியன் வெற்றி பெற வேண்டும் என்று தேவரை தான் அனுகிரகம் செய்ய வேண்டும். தேசிகனே, உம்முடைய ஜெயமே எம்முடைய ஜெயமாகும். அதனால் உன்னை செல்லாதே என்று சொல்ல மாட்டேன். அம்மாளான நடாத்தூர் அம்மாளையும் பிரிந்தேன், தாயான நடாத்தூர் அம்மாளையும் இழந்தேன், பூரேசனையும் இழந்தேன், செல்லப்பிள்ளையான ராமானுஜரையும் இழந்தேன். தேசிகனே, இவரை எல்லாம் உன்னிடம் கண்டேன். நீ இருக்கிறாய் என்று சற்றே ஆனந்தித்து ஆறியிருந்தேன். ஸ்ரீரங்கநாதனும் உன்னை தன்னிடம் வைத்துக் கொள்ள திருவுள்ளம் கொண்டான் போலும். நம் ராமானுஜ சித்தாந்தத்தை அவனும் நிலைநாட்ட வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறான். அதனால் உன்னை செல்லாதே என்று சொல்ல மாட்டேன். சென்று வா. இந்த தியாகராஜனை மறந்து விடாதே. விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீரங்கத்திற்கு வந்த சுவாமி தேசிகனை பெரிய பெருமாளும் முதலிகளும் வரவேற்கின்றனர்.